விநாயகர் சதுர்த்தினாவே சுண்டல் ஃபேமஸ். அதனால் சுண்டல் தாய்க்கிறதுக்கு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் சீரகம், கடுகு எல்லாம் வச்சாச்சு. அதுக்கு மேலே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. சுண்டல் இதில் வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். எடுத்து காமிச்சிடுறேன். நம்ம வந்து வெள்ளை மூக்கல் சுண்டல் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், சும்மா நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம் தூவிக்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். வேக வச்சு சுண்டலை போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா. சுண்டல் பாருங்கள், நல்லா செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாமி கும்பிட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், நல்ல கரும்பு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பிடிச்சது மாம்பழம். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நல்லா பெரிய தேங்காய். இன்றைக்கி ஒரு பெரிய படைச்சல் விநாயகருக்கு போட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் நல்லபடியாக இருக்கட்டும் வேண்டிக்கலாம். இங்கே பாருங்கள், மாம்பழம் சூப்பராக பழுத்துருக்கு. என்ன மாம்பழம் தெரில, சாப்பிட்டு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. சாமி கும்பிட வேண்டியது தான். கற்பூரம் ஏற்றி நம்ம மெயின் இன்னைக்கு பர்த்டே பாய்க்கு இன்றைக்கி வந்து சாம்பிராணி காமிச்சு எல்லாமே இது பண்ணிடலாம். எவ்வளோ தண்ணி பாருங்க. ஓ, ஃபுல்லாகிடுச்சு தண்ணி. இது பாருங்க தேங்காய். சூப்பர். கற்பூரம் ஏற்றிக்கலாம். எல்லாரும் நலமும் வளமும் நல்ல உடம்பு ஆரோக்கியத்தோட நல்லா மழை பெய்யணும், நல்லா அடுத்த லெவலுக்கு போகணும், நல்லா பண காசு சேரணும், எல்லாரும் குழந்தை குட்டியோட நல்ல வளமும் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி கடலை வெட்டி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடி முடிக்கலாம். இன்னைக்கு தீபாரதனை காமிச்செல்லாம் நம்ம விநாயகருக்கு